சகோதரர்களே, நேற்றைக்கு குருதாங்கோடு வடக்கு ஒன்றியம் சார்பாக திங்கள் நகர் பேரூரில் வைத்து ஒரு திருமண கூட்டம் தாவேக்க சார்பாக நடத்தப்பட்டது. அந்த பொதுக்கூட்டத்தில் நான் பிரபாகரன் அவர்களை விமர்சனம் செய்தேன். அந்த விமர்சனம் என்பது பிரபாகரன் அவர்களை, அவருடைய தியாகங்களை நான் உணராமல் இல்லை. ஆனால் சீமான் அவர்கள் பிரபாகரன் அவர்களை ஒரு தலைவனாக ஏற்று வைத்திருக்கிறார்களே, அப்படி அவருக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நான் பிரபாகரன் அவர்களை விமர்சனம் செய்தேன். ஆனால் அந்த விமர்சனம் செய்த அந்த மேடையிலேயே தமிழக வெற்றி கழகத்தினுடைய சகோதரர்கள் அனைவரும் என்னை கண்டித்தார்கள். நீங்கள் பேசியது தவறு. காரணம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை என்ன என்று சொன்னால், தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் என்று தளபதி அறிவித்திருக்கிறார்கள் என்று அந்த மேடையிலே என்னை கண்டித்தார்கள். அதன் பிறகு நான் வீட்டிற்கு வந்த பிறகு கிருஷ்ணகுமார், மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார், ஒன்றியம் அசோக் அவர்கள் என்னை ஃபோனில் தொடர்பு கொண்டு, அது அண்ணன் நீங்கள் நேற்றைக்கு பேசினது தலைமைக்கு போயிடுச்சு, தலைமை உடனே உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினரிலிருந்து உங்களை மாற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறாங்க. அப்படி என்று நான் அறிந்தேன். அது உண்மையிலேயே எனக்கு வருத்தம்தான். நான் சீமானை பேச வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான், அவருக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் தான் நான் ஈழத்தமிழர்களுக்காக தன் குடும்பத்தையே தியாகம் செய்த அந்த மகத்தான தலைவரை நான் பேசக்கூடிய நிலை ஏற்பட்டது. அவரை பற்றியும் எனக்கு ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியும். மனிதனாக இருக்கக்கூடியவர்கள் பல சூழ்நிலைகள் தவறுகள் இழைக்க வேறுபடும். அந்த அடிப்படையில் என்னுடைய தவறும் நேற்றைக்கு அதில் நடந்துவிட்டது. இந்த வீடியோ எதற்கு என்று சொன்னால், தளபதி விஜய் அவர்களும் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களும் என்னுடைய பேச்சை கேட்டு இப்படி பேசியிருக்க கூடாது என்று வருத்தப்பட்டதாக நான் அறிந்தேன். ஆகவே நான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அனைத்து தொண்டர்களும் தலைமையும் நேசிக்கக்கூடிய அந்த பிரபாகரன் அவர்களை விமர்சனம் செய்தது தவறுதான். ஆகவே நான் மனப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையிடம் மற்றும் தமிழகத்தினுடைய சகோதரர்கள், பிரபாகரன் நேசிக்கக்கூடிய சகோதரர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் அந்த மேடை பேச்சுகளை ஒரு ஸ்லோவாக அந்த வார்த்தை வந்துவிட்டது. நான் 25 ஆண்டு காலமாக நான் பல கட்சிகளிலே, நான் அரசியல் கட்சிகளிலே நான் பயணித்து வருகிறேன். ஆனால் நான் இது போன்ற எந்த மேடைகளும் நான் பேசியது கிடையாது. நான் பிரபாகரன் அவர்களை ஒரு மதிப்பாக தான் வைத்திருந்தேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போவும் நான் அந்த வீடியோ போடுவது என்னை கட்சி விட்டு நீக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இல்லை. ஆனால் நான் அதை உணர்ந்து போடுகிறேன். பிரபாகரன் அவர்களை பேசியது தவறுதான் என்பதை உணர்ந்தன் காரணமாகத்தான் அந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். ஆகவே இன்னும் ஒன்று சொல்கிறேன். தந்தை பெரியார் அவர்கள், அம்பேத்கர் அவர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலேயும் இந்திய அளவிலேயும் எப்படி ஒரு தலைவராக மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அதே போன்றுதான் பிரபாகரன் என்பது ஒரு கட்சியினுடைய தலைவர் அல்ல. சீமான் என்கின்ற ஒரு கட்சிக்கு மட்டும் அவர் தலைவர் அல்ல. அவர் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமான ஒரு தலைவர் என்பதை நான் உணர்ந்ததன் காரணமாகத்தான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன். ஆகவே அனைத்து மக்களுடைய வருத்தத்தையும் நான் ஏற்படுத்தியிருப்பேன், கவலைக்கு ஆளாக்கியிருப்பேன். ஆகவே உங்கள் அனைவரிடமும் பிரபாகரன் அவர்களை விமர்சனம் செய்த ஒற்றை காரணத்துக்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், பிரபாகரன் அவர்களை
இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் பிரபாகரனை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த தலைவர்களுக்கும் மன உளைச்சல் ஏற்படும். அண்ணன் திருமா அவர்கள், அண்ணன் வைகோ அவர்கள், அண்ணன் வேல்முருகன் அவர்கள், அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்கள், இன்னும் பல தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நான் பிரபாகரன் சீமானுடைய தலைவனாக மட்டுமே நான் அதை அந்த இடத்துல நான் யோசித்து பேசிவிட்டேன். அது தவறுதான். ஆகவே அனைத்து தலைவர்களும், அவரை நேசிக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும். உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். அந்த மேடையில் நான் பேசுவதற்கு முக்கிய காரணம், நாம் தமிழர் கட்சியினுடைய மேடையிலே இஸ்லாமிய சகோதரிகளை வைத்து பேசினது, எனக்கு தந்தை பெரியாரை பேசினது மிகவும் ஒரு எரிச்சலும் கோபத்தை ஏற்படுத்தியது. அதன் விளைவாகத்தான் அப்படி பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதை ஒழிய நான் வேண்டுமென்று பிரபாகரன் அவர்கள் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. இதுதான் உண்மை. ஆகவே என்னை அனைவரும் மன்னித்து விடுங்கள்.